படம் வெரி நைஸ். பிரசாந்த் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஊர்வசி மேடம், சிம்ரான் மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் நல்லா, ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லா இருக்கு. தான் ஆனால் மறுபடியும் பிரசாந்தை தக்க வச்சுக்கணும். அது அவர் கையில் தான் இருக்குது. இனிமேல் அது ஆடியன்ஸ் கையில். ஆடியன்ஸ் முடிஞ்ச பிறகு பிரசாந்த் மறுபடியும் அவரோட தன்னோட டேலண்ட்டை வச்சுக்கணும். இல்லை பழையபடியே போனார்னா மார்க்கெட் இருக்குமான்னு தெரியாது. அவ்வளோதான். அந்தகன் படம் பார்த்துட்டு வரேன். இப்போ படம் வந்து ரொம்ப பிரமாண்டமாக ஒரு பிரசாந்த் சார் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் எப்படி சொல்கிறது, அந்த கண்ணு தெரியாமல் நடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு சீன் பை சீன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே அவருக்கு அந்த கண்ணு தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தியாகராஜன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா ஓடணுன்றதை தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நன்றி. அந்தகன் படம் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக இருக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஏன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரே மாதிரி டைப் ஆஃப் ஸ்கிரிப்டாக வந்துட்டு இருக்கிறப்போ இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அந்த அங்கே பேசுகிற டைலாக் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், தியாகராஜன் சார் பின்னிட்டார். அதாவது வந்து அவரோட ஏஜுக்கு இப்படி ஒரு படம்ங்கிறது வந்து உண்மை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. அதுவும் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது மிஸ்ஸு கூட கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் நம்பர் 1 படம். சூப்பர். இன்னைக்கு கண்டிஷனில் இதுதான் பெஸ்ட்டு. படம் வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு செம்ம, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே வேற மாதிரி இருந்துச்சு. படத்தில் குறையே சொல்ல முடியாது. வேற மாதிரி. செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போதே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சினா அதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் படம். வேற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் கோட்டு படம் தான் பார்க்கணும். கோட் தளபதியோட. This movie was something different. எப்படின்னா சொன்னா ஒரு த்ரில்லர் மூவி எப்போவுமே ஜாஸ்தி அதில் பிளட்டு கத்தி அதெல்லாம் ரொம்ப காமிப்பாங்க. ஆனால் இந்த த்ரில்லரில் ரொம்ப ஒரு சூதிங் த்ரில்லர் காமிச்சாங்க. எதில் எந்த கேரக்டர் எந்த கிளைமேக்ஸில் ஃபினிஷ் ஆவாங்க அது தெரியாது. ஆனால் இட்ஸ் லைக் அ கம்பேக் ஃபார் டெஃபினெட்லி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் it's not about me also. It's like my family is also one of like the greatest fan for Prashant sir. So this movie it's all about a message how the people can be like be a deaf and dumb anything, right? அவங்க எப்போ என்ன காமிக்க முடியும் அது தெரியாது. ஒரு வில்லனு ஒரு ஹீரோயினாக காமிச்சாங்க, ஒரு ஹீரோயினை வில்லனை காமிச்சாங்க. ஸோ திஸ் இஸ் அ மூவி விச் இஸ் கேன் பி go on and for today's generation this movie is just like a message that you have to find out by through your eye. You can't listen anything and you can't make it out truth. So all the best for Prashant sir and all the team. Thank you so much. வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் படம்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண கம்பேக் திரும்பி கொடுக்குறாரு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ 90s கிட்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய படம் வந்துச்சுன்னா 2K கிட்ஸ்க்கு அவர் பெரிய ஹீரோ ஆகிடுவார் போல். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது படம். ஓகே நார்மலாக போகும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, அவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பர். எல்லாமே தான் இம்ப்ரெஸ் பண்ணது. சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலாக ஹீரோ கேரக்டர் நம்ம பிரசாந்த் சார் இருக்காரு, செம்ம. அவர் ஆல்ரெடி ஒரு ராக் ஹீரோ. இல்லை சாக்லேட் பாயாக நடிச்சுட்டு இப்போ திரும்பி சாக்லேட் பாய் விசஸ் ரகட் பாய் அப்படின்னு பார்த்தாலே ரகட் பாய் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இவர் திரும்பியும் இன்னும் நல்லா நிறையா வந்தால் சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்கலாம். ஜாலியாக போச்சு. ப்ளஸ் சென்டிமெண்ட்ஸ் ட்விஸ்ட்டு எல்லாமே கலந்து ஒரு இதாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாங் வந்துட்டு ஃபஸ்ட் மியூசிக் ஃபஸ்ட்டு வந்து சாங்ஸ்லாம் ஆஃபாக தான் காட்டினாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் சாங்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து சாங்ஸ்லாம் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் வேறு லெவலில் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான மூவி. இப்போ வர சைமல்டேனியஸ் மூவிஸ்க்கு நல்லா இருந்துச்சு. பிரசாந்துக்கு மிகப்பெரிய கம்பேக். சிம்ரன் சமுத்திரக்கனி எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். மற்றபடி எல்லாமே நம்ம ஊர்வசி, யோகி பாபு, கேசர் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். ஸோ நல்லா மூவ் ஆச்சு படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. ஒரு இடத்துல கூட தொய்வு இல்லாமல் போச்சு படம். நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆமாம் மிகப்பெரிய கம்பேக்ன்ற பிரசாத்துக்கு. சூப்பர்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. அண்ட் பிரசாந்த் சாருக்கும் தியாகராஜன் சாருக்கும் ஒரு பிக் கம்பேக்காகவே வந்து இருந்துச்சு. அண்ட் மூவி லவர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீவாட்சபிள் தான் கண்டிப்பாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சீ டச் த்ரில்லராக இருந்துச்சு. அண்ட் அவர் இப்படியே வந்து கண்டினியூஸாக நடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அவர் பழைய இடத்துல எவ்வளோ ஒரு இடம் பிடிச்சாரோ அதே மாதிரியே திரும்ப கண்டிப்பாக வந்து ஹீல் டுக் த பிளேஸ். சார் படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஹிந்தி ரீமேக் தான் இது. தியாகராஜ் சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. எவ்ரி ஷாட் சூப்பராக இருக்குது. எவ்ரி கேரக்டரும் அட்டகாசமாக செலக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது சார். எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பிரசாந்த் படமே கிடையாதுங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்க? பிரசாந்த் படம் ரிலீஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தம்பி இந்த பையன் நான் இதுமாரி பேசுகிறான்னு பிரசாந்த் ரசிகர் மண்டலம் கோச்சிக்காதீங்க. உண்மையிலே வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு. நல்லா நடிச்சிருக்கான்னு சொன்னால் அதை விட டபுள் மடங்காக நடிச்சிக்குது சிம்ரன் மேடம் தான். நான் வாலிக்கு அடுத்தது அந்த வில்லி கேரக்டரை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த மலையோர மம்மிட்டி செகண்ட் பார்த்து அதுக்கடுத்து பிரசாத்தை வந்து இந்த லைனில் தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தில் டோட்டல் வந்து ஹீரோ கதாநாயகி வில்லி யாருன்னா சிம்ரன் தாங்க. வேறு யாருமே இல்லைங்க இந்த படத்தில். வேறு எதனா கேள்வி கேட்குறதுனா கேளுங்க தைரியமா. இந்த கேரக்டர் எல்லாமே நடிச்சுக்கிறாங்க. அதாவது கண்ணு தெரிஞ்சு அக்குறும்பம் நடக்குது. அதுக்கப்புறம் உண்மையில ஒரு கண்ணு தெரியல. அதுதான் அங்கே கதையை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாப்பா? எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா சொல்லுங்க. இப்போ புரியுதா? இவர் கண்ணாடி போட்டுக்க ஸ்டைலுக்கு போட்டுக்கிறாரா இல்லை உண்மையிலேயே அவர் கண்ணு தெரியலையான்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணணும். அதேமாரி கண்ணு தெரிஞ்சு அவர் கண்ணாடி போட்டுக்கின்னு சில வேலையெல்லாம் செய்வா போல் அதே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதே உண்மையிலேயே வந்து கண்ணு தெரியாது. இந்த கண்ணு தெரியாத காரணம் யார்? வில்லி. அதுதான் கதை. வேற என்ன கேட்குற? இப்போ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கண்ணோட்டத்தில் பார்த்தா சிம்ரன் தான் இருக்கிற மாதிரியே தெரியுது. பாருங்கள், ஒரு கார்த்தி வந்து நவரச நாயகன் இருக்கிறாரு. அவருடைய கதை தான் வருது. நவரச நாயகன் ஒரு நடக்குது, ஒரு மவுட்ரு அவர் மூலியமாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து கதை வந்து நான் வந்து யோகி பாபுவில் தான் முடியும்னு பார்த்தேன், முடியல. சமுத்திரக்கனியில் தான் அந்த கதை முடியும்னு பார்த்தேன், அதுவும் முடியல. ஆனால் கட்சியில் சிம்ரனில் தான் வந்து அந்த கதை முடிஞ்சிக்குது. இதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டு. மேடம் சிம்ரன் மேடம், நீங்கள் வந்து பாட்டி வேஷம் நாத்தனார் வேஷம்லாம் போடாதீங்க. வில்லி கேரக்டர் போடுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.